வெல்கம் டு சாகித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஹோம்மேட் பன்னீரும் ரசகுல்லாவும் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் திக்கான பால் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை அடுப்பில் வச்சு நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். பால் நல்லா சுண்டி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அந்த பாலை திரிய வச்சுட்டு அதில் தான் நம்ம பன்னீர் தயாரிக்க போகிறோம். பால் திரிஞ்சு வரத்துக்காக அரை மூடி எலுமிச்சம்பழம் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டாம், அதுலேயே 2 நிமிஷம் அப்படியே கிளறணும். அப்போ தான் பால் நல்லா திரிஞ்சு வரும். எலுமிச்சம்பழம் இல்லாட்டி நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், பால் நல்லா ஃபுல்லாக திரிஞ்சு போச்சு. ஸோ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இதை தான் நம்ம வடிகட்டிட்டு பன்னீராக தயாரிக்க போகிறோம். இது ஃபுல்லாக நல்லா ஆறணும். மீன் டைம் நான் ரசகுல்லா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை சொல்லிடுறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதே டம்ளர் அளவில் 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப திகட்டாது. தண்ணியை கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்னஸ் இருக்கும், ரொம்ப திகட்டி போயிடும். இப்போ ஸ்டவ்வை நல்லா ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைய விட்டுடலாம். வாசனைக்காக இப்போ நான் ஏலக்காய் எசன்ஸ் 2-3 ட்ராப் விடுறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஏலக்காயும் தட்டி போடலாம். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். மீன் டைம் அந்த பக்கம் திரிச்சு வச்சுருக்கிற பாலை நம்ம வடிகட்டி பன்னீராக செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு ஒயிட் கிளாத்தை தான் எடுத்திருக்கேன் வடிகட்டுறதுக்கு. இந்த கிளாத்தில் தான் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிட்டு அந்த பன்னீர் கிடச்சிருக்கிற பன்னீரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். எதுக்காக கிளாத்தில் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் ஃபைனாக உங்களுக்கு எல்லா பன்னீருமே கிடைக்கும். இப்படி எல்லா பாலையுமே நீங்கள் மொத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை மூட்டையாக கட்டிட்டு கொஞ்சம் தொங்க விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த வேவ் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ நல்லா வடித்து எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பன்னீர் பார்த்தா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 200 கிராம்ஸ் பன்னீர் கிடைக்கும் உங்களுக்கு 1 லிட்டரில். இதை திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்டாக நல்லா பாலாக எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் கிடைச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த பன்னீரை நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பன்னீர் வச்சு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் செய்யலாமோ அத்தனைக்கும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். 1 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. லெமன் விட்டு இந்த பன்னீரை திரிச்சு வச்சுருக்கிறதுனால லெமன் டேஸ்ட் போகணும் அப்படின்னா இந்த பன்னீரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். ஒன்றும் ஆகாது. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லெமனோட டேஸ்ட்டும் உங்களுக்கு இருக்காது, பன்னீரும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பன்னீரை நம்ம பாலாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் ரசகுல்லாக்காக. இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். மீன் டைம் அந்த பக்கம் நான் சுகர் சிரப்பு கொதிக்க வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பக்கம் அது கொதிச்சிட்ருக்கு. அதில் இந்த பால்ஸை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பால்ஸை ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ரசகுல்லா தயாராகிடும். இதுலேயே 2-3 வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது இருக்கட்டும். ரசகுல்லா நல்லா வெந்தாச்சு. நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சில் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.